முதலில் உங்கள் தொகுதி வேட்பாளர் யார்? தற்போது நாம் ஏற்கனவே உங்கள் தொகுதி வேட்பாளரிலே 3 பாகங்களை பார்த்திருக்கிறோம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆலங்குளம் தொகுதி தென்காசி மாவட்டத்திலே. அங்கு முன்னணியில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் இவர்கள் மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு அதிகம். திமுக மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அணியிலிருந்து தற்போது இணைந்திருக்கிறார். அதே போன்று டாக்டர் இமானுவேல் குணசீலன் அவரும் தற்போது விருப்பம் ஒன்று கொடுத்திருக்கிறார் நேர்காணலில். அதே போன்று சிவ பத்மநாதன் இவரும் கொடுத்திருக்கார். இவர்கள் மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் திமுகவை பொறுத்தமட்டிலே. அதிமுகவிலே யாருக்கு வாய்ப்பு என்று பார்க்கலாம். ஆலங்குளம் தொகுதியை பொறுத்தமட்டிலே அதிமுகவிலே பிஜி ராஜேந்திரன், கேஆர்பி பிரபாகரன் இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கும் என தெரிகிறது தென்காசி ஆலங்குளம் தொகுதியிலே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலும் தாவேகாவிலும் யாருக்கு என்று பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துட்டால் பால்ராஜ் ஆலங்குளத்திலே போட்டியிடுகிறார். தாவேகா பட்டியலுமே விபின் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார் என்று தெரிகிறது. எனவே ஆலங்குளம் தொகுதியை பார்த்தலாம். அடுத்து என்ன தொகுதியை பார்க்க போகிறோம் என்றால் தென்காசி மாவட்டத்திலே மற்றும் ஒரு தொகுதியை பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தின் தென்காசி தொகுதி. தென்காசியிலே திமுகவிலே கடும் போட்டி 3 பேர் களமிறங்க வாய்ப்பு கேட்டிருக்கிறார்கள். திமுகவில் ஜெயபாலன், கலை கதிரவன், அதேபோது பூங்கோதை ஆலடி அருணா இவருக்கு ஆலங்குளத்தில் தான் போட்டியிட்டு ஜெயித்திருந்தால் அங்கு தோல்வி அடைந்ததால் தற்போது தென்காசியிலே விருப்பம் ஒன்று கேட்டிருக்கிறார். எனவே மூவரில் யாருக்கு வாய்ப்பு என்று பார்க்கலாம். காங்கிரசும் இதை கேட்டிருக்கிறது. காங்கிரஸ் வள்ளிமுருகன் தற்போது நடப்பு காங்கிரஸ் எம்எல்ஏ தான் அங்கே இருக்கிறார். எனவே அவரும் அந்த கட்சியின் சார்பிலே வள்ளிமுருகன் கோரிக்கையை வைத்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் தெரியவில்லை திமுக கூட்டணியிலே. அடுத்ததாக அஇஅதிமுக கூட்டணியில் யாருக்கு வாய்ப்பு என்று பார்ப்போம். அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டே தென்காசியிலே செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், புஷ்பலதா நாம் தமிழர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். புஷ்பலதா தான் போட்டியிட போகிறார் என்று. தாவேகா சார்பிலே ராஜபிரகாஷ்க்கு வாய்ப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது தான் தெரிய வரும். தென்காசி தொகுதியை பார்த்து நாம் அடுத்து என்ன தொகுதியை பார்க்க போகிறோம் என்று பார்ப்போம்.